யாரெல்லாம் லண்டனுக்கு புலம்பெயர்ந்து போக ஆசைப்படுறீங்களோ இல்ல இப்ப யாரெல்லாம் புலம்பெயர்ந்து போய் லண்டன்ல வசிச்சு கொண்டிருக்கிறீங்களோ உங்களுக்கானதான் இந்த பதிவு. என்ன விஷயம் என்று சொன்னா, இந்த புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிராக லண்டன் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு 17 மணி நேரத்துக்கு முன்பு இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு இரு தரப்புகளாலையும் ஆதரிக்கப்பட்டு இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல லண்டனுடைய மன்னர் அந்த சட்டத்தில் கையொப்பம் இடுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுதாம். என்ன சட்டம் என்று சொன்னா, இந்த புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிராக லண்டன்ல 2 ஆண்டுகளா மிகப்பெரிய போராட்டத்துக்கு மத்தியில போராடப்பட்டு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்குது. உலக நாடுகள் இருக்கிறார்கள் எல்லாம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த சட்டம் உலக வரலாற்றிலேயே முதல் தடவையா இப்படி ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு சொல்லியும், இது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று சொல்லியும், அதே நேரம் லண்டனுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்ய போகுது என்று சொல்லியும் அவர்கள் சொல்லியிருக்கணும். அப்ப என்ன சட்டம் என்று சொல்லி பார்க்கறதுக்கு முன்னால இப்பதான் நீங்க எங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சிருங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொளிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விஷயம் என்று சொன்னா, இப்ப அண்மை காலமாக, அதாவது இந்த 2022 2023 பிற்பகுதிகளில் இருந்து இப்ப மட்டுமே இந்த லண்டனுக்கு புலம்பெயர்கள் எண்ணிக்கை ஒப்பீட்டளவுல மிக அதிகமாக இருக்கு. அது இலங்கை, இந்தியா மட்டுமன்று இல்லாம எல்லா நாடுகள்ல இருந்து, உலக நாடுகள்ல எல்லா நாடுகள்ல இருந்தும் மக்கள் அங்க புலம்பெயர்ணும். ஏன்னு சொன்னா, ஒரு மனிதன் வாழ்வதற்குரிய நல்ல ஒரு நாடு என்று சொல்லி கேட்டால் லண்டன் உலக அளவில் 2ஆம் 3ஆம் இடத்தை பிடிச்சுக்கொள்ளும். அப்படிப்பட்ட நாடுக்கு புலம்பெயர்கள் செல்கிற அந்த வீதம் நல்லா இருந்தாலும் அவர்கள் சூஸ் பண்ற வழி மிக தவறாக இருக்குது. ஒரு சிலர் மாணவர் விசால செல்லணும், ஒரு சிலர் வேலை விசால சென்றாலும் இவர்கள் ஒரு சிலர் என்ன செய்யணும்னு சொன்னா, சட்டவிரோத வழிகளை பயன்படுத்தி லண்டனுக்கு செல்லணும். அதாவது இந்த பிரான்சுக்கு போய் அங்க இருந்து ஆங்கில கால்வாயை கடந்து லண்டனுக்கு போறது, வேறு சில கப்பல் வழிகள் மூலம் லண்டனுக்கு போறது, ஏர்போர்ட்ல போய் இறங்கி கையை தூக்குறது, அப்படியான ஒரு சில சட்டவிரோத வழிகள் மூலம் லண்டனுக்கு செல்றதால லண்டன்ல மிகப்பெரிய நெருக்கடி இப்ப ஏற்பட்டிருக்குது. இப்ப என்று சொன்னா ஒரு 6 மாத காலமாகவே மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்குது. அதுக்கு யாரில் அதிக குற்றச்சாட்டு வைக்கணும் என்று சொன்னா, அவர்கள் பேர் குறிப்பிட்டிருக்கணும். இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகள்ல இருந்துதானா அங்க வருகின்ற எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கு என்று சொல்லி லண்டன் அரசாங்கம் ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிச்சிருக்கு. அந்த அறிக்கையில இந்த 4 நாடுகளின் பேரும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப இவர்களுக்கு எதிராக என்ன செய்யலாம் என்று சொல்லி இப்ப லண்டன் முடிவெடுத்திருக்கு என்று சொன்னா, இப்படி சட்டவிரோதமாக லண்டனுக்குள்ள அகதி அந்தஸ்து கோரியிருக்கிற அத்தனை பேரையும் ருவாண்டா என்று சொல்கிற இன்னும் ஒரு நாட்டுக்கு நாடு கடத்த போகுதாம். இப்ப இதுக்கு எதிரா ஒரு சில அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டது. ஏன்னா ருவாண்டா பாதுகாப்பு இல்லாத நாடு, அங்க இருக்கிற மன்னரே பாதுகாப்பு இல்லாம தான் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறார், அங்கே நீங்கள் அவர்களை அனுப்பக்கூடாது என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபை, மனித உரிமைகள் சபை என்று சொல்லி கணக்க பேர் ஒரு கோரிக்கை வச்சிருந்தாலும் அவை எல்லாமே நிராகரிக்கப்பட்டு லண்டன்ல இன்றைக்கு அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. எப்படி என்று சொன்னா, இப்ப யாரெல்லாம் இந்த ஆங்கில கால்வாயை கடந்து அல்ல வேறு வழிகள் மூலம் லண்டன்ல போய் அகதி அந்தஸ்து கோரி இருக்கிறீங்களோ, உங்கள் அவ்வளவு பேரையும் லண்டன் அரசாங்கம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, விமானங்கள் மூலம் ருவாண்டாக்கு நாடு கடத்த போகுது. ஆனா ருவாண்டா அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு மில்லியன் ரூபாய், அதாவது 2 ஆண்டுகளுக்கு முதல் லண்டன் ஆட்களை கடத்துறதுக்காக 240 மில்லியனை தாங்கள் கொடுத்திருக்கிறதாகவும், அதுக்கான ஒரு தொகை ஒரு 1000 கணக்கில் நாங்கள் நாடு கடத்த எதிர்பார்க்கிறதாகவும் லண்டன் அரசாங்கம் கூறியிருந்தாலும் ருவாண்டா அதுக்கு என்ன பதில் அளிச்சிருக்குன்னு சொன்னா, இல்ல எங்களால் இவ்வளவு பேரை ஏற்றுக்கொள்ள முடியாது, 100கணக்கான ஆட்களை தான் எங்களால ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ருவாண்டா அரசாங்கம் பதில் அளிச்சிருக்குது. இதற்கு ஆதரவாக தான் இந்த மனித உரிமை அமைப்புகளும் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, ஓகே அவர்கள் சொல்றது சரி, ருவாண்டால பாதுகாப்பு இல்லை, அங்க நாங்கள் அவர்களை அனுப்பக்கூடாது என்று சொல்லித்தான் ருவாண்டா அரசாங்கமும் சொல்லி இருக்குது. அப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, இவர்கள் எல்லாமே இல்ல என்று சொல்லி இன்றைக்கு மன்னர் கைச்சாத்திட்டால் இனிவரும் காலத்தில் ஒரு கிழமை 2 கிழமைகள் என்ன செய்யப்பட போகுதுன்னு சொன்னா, யாரெல்லாம் அகதி அந்தஸ்து கூறியிருக்கிறீங்களோ உங்கள் அனைவரையுமே விசாரணை கொண்டு சொல்லி அழைத்து அங்க இருந்து என்ன செய்ய போயினோம் என்று சொன்னா, விமானங்கள் மூலம் நாடு கடத்த போயினோம். அதற்கான விமான ஏற்பாடுகள் கூட முடிஞ்சிட்டு என்று சொல்லி இன்றைக்கு ரிஷி சுனக் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அப்படின்னு சொன்னா, எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சது, இங்க இருந்து அப்படி அகதி அந்தஸ்து கோரியிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அகதி அந்தஸ்திலே மிக குறிப்பிட வேண்டும் என்றா, யாரெல்லாம் சட்டவிரோதமாக அகதி அந்தஸ்து கோரியிருக்கிறார்களோ, இப்படி ஆங்கில கால்வாய் மூலம் அல்லது வேறு பல அந்த சட்டவிரோத வழிகள் மூலம் அகதி அந்தஸ்து கோரியிருக்கணுமோ அவர்களைத்தான் நாடு கடத்த போறார் என்று சொல்லி ரிஷி சுனக் சொல்லியிருக்கிறார். இது முற்பட்ட இதற்கு முன்னுக்கு இருந்த பிரதமர் ஆட்சியிலையும் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டதாகவும், அது உச்ச நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது என்று சொல்லியும், அதற்கு பிறகு இப்ப பலத்த போராட்டத்தின் மத்தியில இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு என்று சொல்லியும் ரிஷி சுனக் ஒரு பெருமையோட சொல்லியிருக்காரு. என்னன்னு சொன்னா, லண்டன் வரலாற்றில் இது மிகப்பெரிய ஒரு மைல்கல்லான சட்டமா இருக்கும் என்று சொல்லி தான் நம்புறதாகவும்
லண்டன்ல பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு சொல்றதுல இது உதவியா இருக்கும் என்று சொல்லியும் அவர் நம்பி இருக்காரு. என்னன்னு சொன்னா இப்படி கணக்க நாடுகள் இருந்து இலங்கை, இந்தியா மட்டும் இல்லாம ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இருந்து லண்டனுக்கு ஆக்கள் கூட பேர் போறதால என்ன நடக்குதுன்னு சொன்னா அங்க ஒரு நெருக்கடி வருது. பொருளாதார நெருக்கடி மிக பாரியல் இருக்கு. என்ன போராக்கள் எல்லாருமே வேலை செய்யணும். அப்படி வேலை செய்ய அங்க இருக்கக்கூடிய அந்த காசு வந்து வெளிநாடுகளுக்கு தான் போகுதே தவிர மீண்டும் அவர்களுக்கு போகுதா என்று சொல்லி கேட்டா இல்ல. அப்ப அதால அங்க பொருளாதார நிலை இல்லாத தன்மை உருவாகிறதால தாங்கள் இப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறதாக வந்து ரிஷி சுனக் சொல்லி இருக்கிறார். ஒரு விதத்துல இது நல்லா பார்க்கப்பட்டாலும் இன்னும் ஒரு விதத்துல மிக பாரிய அளவுல பலவேற்ற வாழ்க்கையை நடுத்தரவுக்கு கொண்டு வர போது. ஏனென்று சொன்னா யாரெல்லாம் இப்ப இலங்கை நாடுகள்ல இருந்து கடன்கள் வாங்கி வீடுகள் அடமானம் வச்சு வட்டிக்கு காசு வாங்கி வெளிநாடுகள் சென்றிருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து அங்க அகதி அந்தஸ்து கூறியாச்சு, ஓகே எங்களுக்கு இனி 5-10 வருஷத்துலயோ காட் கிடைச்சிடும் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஆட்களுக்கு இது மிக பேரிடியான ஒரு தகவலா இருக்குது. ஏன்னு சொன்னார்கள் மீளவும் சொந்த நாட்டுக்கு அனுப்பப்படையில், அதாவது இப்ப இலங்கையில இருந்து ஒரு ஆள் போயிருந்தா, இந்தியாவில இருந்து ஒரு ஆள் போயிருந்தா அவர் மீளவும் சொந்த நாட்டுக்கு அனுப்பப்படையில மாறா என்ன செய்யணும்னு சொன்னா இன்னும் ஒரு வேற்று நாட்டுக்கு அனுப்பிடும். அந்த நாடு வந்து இலங்கையை விட இந்தியாவை விட மிகவும் வறுமைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அங்க வந்து உண்மைக்குமே பாதுகாப்பு இல்ல, சுதந்திரம் இல்லை, எதுவுமே இல்ல. மிகப்பெரிய ஒரு வறுமைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு தான் அனுப்ப போகுது யார்? இந்த பிரித்தானிய அரசாங்கம். அப்ப இது வந்து ஆரோக்கியமான செயற்பாடான்னு கேட்டா தனிப்பட்ட மனிதன் ரீதியில பார்க்க மிக 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 மோசமான செயற்பாடு. எல்லாருக்குமே உயிர் அச்சுறுத்தல்கள் இருக்கலாம், அங்க போனா வேலை இல்லாம இருக்கலாம், வீட்டுக்கு காசு அனுப்பி ஆகணும் என்று சொல்ற ஆட்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவலை ஏற்படுத்தலாம். இனி அடுத்த முறை அனுப்ப இயலாது என்று சொல்லி அப்ப இந்த ஒரு நெருக்கடி நிலைமையில இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழிகள், அங்க எப்படி செட்டில் ஆகிறது என்றதை பற்றி அவர்கள் எந்த விதமான நோட்ஸுமே கொடுக்கல, எந்த விதமான அறிக்கையுமே விடையில. மாறாக இதை மட்டும் சொல்லிருக்கணும் எப்படின்னு சொன்னா நாங்கள் அனுப்ப போறோம், அது உண்மைதான், இன்னும் ஒரு 1-2 வாரங்கள்ல இந்த நடவடிக்கை பூர்த்தியாகப்பட்டு விடும் என்று சொல்லி ரிஷி சுனக் இன்றைக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. அதாவது ஒரு 17 மணி நேரத்துக்கு முன்னுக்கு வந்திருக்கக்கூடிய அறிக்கை இப்படி ஒரு அறிக்கையா இருக்குது. பாராளுமன்றத்தில் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். மிகவும் ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்குது. என்னன்னு சொன்னா லண்டன்ல வரலாற்றுல மட்டும் இல்லாம இனி எந்தெந்த உலக நாடுகள் எல்லாம் லண்டனை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்குதோ அவர்கள் எல்லாருமே இப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடும். என்னன்னு சொன்னா பிரான்ஸ்ல கூடி இருக்குது, சுவிஸ்ல கூடி இருக்குது, ஜெர்மனில கூடி இருக்குது, நாங்கள் எல்லாருமே பார்க்கிற கனடாவிலையும் இந்த விஷயம் கூடி இருக்குது. அப்ப இந்த எதிரொலி எல்லா நாடுகள்லையும் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா என்று சொல்லியும் மக்கள் பயப்பட தொடங்கியிருக்கணும். என்னன்னு சொன்னா ஓகே பிரித்தானியா கொண்டு வந்திருக்குது, கனடா கொண்டு வருவோம், சுவிஸ் கொண்டு வருவோம், ஜெர்மனி கொண்டு வருவோம் என்று சொல்லி ஒரு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டால் இந்த புலம்பெயர்கள் மேல நாங்கள் உண்மையாகவே அகதி அந்தஸ்து கூறணும் என்று சொல்லி போராக்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை இது ஏற்படுத்தி தரும் என்று சொல்லி நம்பப்படுது. என்று சொன்னா உலகளாவிய ரீதியிலிருந்து இந்த வேறு நாடுகளுக்கு தஞ்சம் கோரி போறவர்கள் எண்ணிக்கை காலாதிகாலமா அதிகரிச்சு கொண்டே வருது. அது இப்ப இந்த 2023 பிற்பகுதியிலிருந்து இப்ப மட்டும் மிக பாரிய அளவுல இந்த வரைவு வந்து அதிகரிச்சு இருக்குது. எப்படின்னு சொன்னா வேறு நாடுகளுக்கு அகதி அந்தஸ்து கோரி போறார்கள் எண்ணிக்கை. அப்ப அப்படி இருக்கேக்க அவர்கள் மேல ஒரு கரிசனை இல்லாமல் நாடு கடத்தப்பட்டால், அவர்கள் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படாமல் வேறு நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்டால், இதையே இன்னும் பல நாடுகளும் ஃபாலோ செய்தால், அதாவது பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தால் மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம் என்றது உறுதி. ஏன்னு சொன்னா அதுக்கு பிறகு இந்த புலம்பெயர்தல் என்ற கதையே இல்லாம போயிடும். ஒரு மக்களுமே புலம்பெயர்களுக்கு வரமாட்டார்கள். மாறாக மாற்று விசா வழிகள் இருக்குது, ஸ்டூடெண்ட் விசா இருக்குது, வீக் விசா இருக்குது, மரி பண்ணி போறார்கள். அப்படியான வழிகள் இருந்தாலும் கூட உண்மையாகவே அகதி அந்தஸ்து கூறணும் என்ற ஒரு நிலையில் இருக்கிறவர்கள் வந்து மிகவும் ஒரு நெருக்கடி நிலைமைக்கு ஆளார்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அண்மையில ஒரு நீதிபதி வெளியேறி இருந்தார்கள், பல ராணுவத்தினர் வெளியேறி இருந்தார்கள், பல நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அதாவது மீடியா ஜேர்னலிஸ்ட் கணக்க பேர் வெளியேறினார்கள். அவர்களுக்கு எல்லாமே உண்மையாகவே உயிர் அச்சுறுத்தல் இருந்தது. ஆக இவர்கள நிலைமை வந்து மிகவும் கேள்விக்குறியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும் என்றது உறுதி. ஆக இந்த சட்டங்கள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கள் என்றதை கமெண்ட் பண்ணுங்க. அதே போல இப்ப லண்டன்ல புதுசா ஏப்ரல் மாதம் ஒரு சட்டம் கொண்டு வரப்போது, அதாவது குடியகழ்வு சட்டம் என்று சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட போயிடும். அந்த சட்டத்திலேயும் ஒரு 7 புதிய சட்டங்கள் அமுல்படுத்தப்பட போகுது. அந்த புதிய சட்டங்கள் என்ன, அவர்கள் யாருக்கெல்லாம் பாதிப்பு அமைய போகுதுன்றதை பற்றி விரிவான ஒரு காணொலியான அடுத்த காணொலியில உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சிருங்க. நன்றி.